டிஎன் டெட் 2025 பேப்பர் 2ஓட மேக்ஸ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து புக்லெட் சீரீஸ் வந்து பி. ஆன்சர்ஸ் வந்து இதில் கொஷின்ஸ் வந்து அப்படியே லைனாக இல்லை, 90 to 100 அந்த மாதிரி இல்லை, 30 கொஷின்ஸ் வந்து அங்கங்கே ரேண்டமாக இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கொஷினோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 94th கொஸ்டின், 2 × 10⁻⁻⁴ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது திட்ட வடிவம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் ஆன்சர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுக்கலாம். ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ. ஸோ 95. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம். ஆன்சர் சி, 12 சென்டிமீட்டர். 96ல நமக்கு சயின்ஸ்ல வந்துருது. 97. a + b = 10, 3ab = 36 எனில் a² + b² அதோட வேல்யூ என்ன? ஸோ நம்மளோட ஆன்சர் 76. ஸோ டி தான் நம்மளோட ஆன்சர். 98th கொஸ்டின், முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ எந்த பக்க அளவு கொண்டு முக்கோணம் வரைய முடியாது அப்படின்றது நமக்கு கொஸ்டினா இருக்கு. ஆன்சர் சி, 3rd ஒன், அதாவது 9, 3, 4 அப்படின்ற பக்க அளவுகளை கொண்டு நம்மளால முக்கோணம் வரைய முடியாது. ஆன்சர் சி. 99. 36 காரணிகள். கொஸ்டின் தான் இது. ஸோ ஆன்சர் பி. 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36 இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36. ஓகே, அடுத்தது 100வது கேள்வி. x - 1/5 = 5 எனில் x³ - 1/x³ இன் மதிப்பு என்ன? சார் ஆல்ரெடி அங்கே கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கு. 140, 140 ஏ இதோட விடை. நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு சயின்ஸ் கொஷின் இதெல்லாம். ஓகே, 103. இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டவணை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும். லாஜிக்கல் கொஸ்டின் இது. ஆன்சர் டி, டபுள் டாட் அப்படின்றது தான் நமக்கு இங்க ஆன்சரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுவுமே நமக்கு மேக்ஸ் தான். இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? பிரசந்த சந்திர மஹலனோபிஸ். பிரசந்த சந்திர மஹலனோபிஸ். நெக்ஸ்ட் 105. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள், அதாவது கோப்ரைம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ கோப்ரைம் 71 and 81 சார்பகா இணைகள். அடுத்தது சயின்ஸ் கொஸ்டின் நமக்கு. அடுத்த மேக்ஸ் கொஸ்டின். ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளன. வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? மார்க் பண்ண ஆன்சர் கரெக்ட் தான், 32 நாட்கள். சயின்ஸ் 109. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. ரேபிஸ் என்பது சயின்ஸ், மேக்ஸ். ஓகே, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே 27 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி தான் நம்மளோட ஆன்சர். சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனோட ஆன்சர் -8 / 19 ஏ ஆன்சர். அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இருசமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள் 42 மற்றும் 36 கொடுத்துருக்காங்க. இணை பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 100% செலவாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 119வது கொஸ்டின். வட்டத்தின் சமவெளிகள் டேஷ் கோணங்களை தாங்கும். வட்டத்தின் சமவெளிகள் கண்டிப்பாக சமகோணங்களை தாங்கும். ஆன்சர் ஏ. ஒரு எண்ணின் எக்ஸிலிருந்து x% எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண். இந்த எண் 200.
காரணிப்படுத்துக, ஃபேக்டரைஸ். சிம்பிளான சம் தான் இது. ஆன்சர் ஏ. ஒருவேளை செய்ய தெரியலன்னா கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கூட நமக்கு அதோட ஆன்சர் வந்துடும். 23. சமான விகிதமானது, ஈக்குவலன்ட் ரேஷியோ 5:7, 10:14. ரெண்டுத்தையும் 2ஆல பெருக்குனா அதான் சமானம். அடுத்தது 126. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்றதுதான். என்ற கோவையின் மதிப்பு என்ன? 29. நெக்ஸ்ட் 130வது கேள்வி. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் ஜட்டின் மதிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கோணங்களோட கான்செப்ட் தெரிஞ்சாலும் நம்ம இதோட விடை கண்டுபிடிச்சலாம். 85 டிகிரி செட்டோட வேல்யூ. நீங்க அதெல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் கூடுதல் 180 டிகிரியும் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 131. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அதாவது உள்பக்கமா ஒரு பாதை அமைக்கிறாங்க. அப்ப பாதையினோட பரப்பு என்ன அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு தனியா வரும். ஆன்சர் ஏ தான் உங்களுக்கு வந்து கரெக்ட். அடுத்தது 132. பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஷ் எனவும் பிக்டோகிராம் 133 மேக்ஸ் தான். 3/a × 4/b = 5184 என்றவாறு அமையும் ஒரு மிகை முழுக்கள் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் a, b ஆனது என்னன்னு கேட்கிறாங்க. விடை வந்து 4,3. அடுத்த கேள்வி அப்புறம் ஃபுல்லா சயின்ஸ் நமக்கு தள்ளிட்டு போயிடலாம். 140. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம். நாணின் நீளம் வந்து உங்களுக்கு 18. நெக்ஸ்ட் 144. HCF அண்ட் LCM அதோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நம்பர், அது 2 நம்பருக்குள்ள 12:144 விடை. இந்த சயின்ஸ் நமக்கு 147. ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. விடை மாற்றம் இல்லை. 148. 10வது மற்றும் 9வது ஃபிபனோசி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? 21. ஃபிபனோசி சீரீஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சா அதோட 9th place 10th place ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 149. 2x 4x 6x 8x 10x இன் இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பு 4. கடைசி 30வது கேள்வி. 2, 6, 12, 20, 30 என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம். மார்க் பண்ணிருக்காங்க. n × n+1. 30 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு இங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் தெரியணும் இல்லைங்களா, அதனால கீ ஆன்சர்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.